வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக எப்போ சூரத் வீடியோவில் நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க. ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வந்துட்டு எல்லாருமே வந்து லவ் ஸ்டோரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக லவ் ஸ்டோரி வரும். நாங்கள் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்த நாள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நாளை பார்த்து நாங்கள் போடலான்னு இருக்கோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த நாள் வரப்போகுது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஒரு வாரம் 2 வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பாக போட்டுடுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜென்ரலாகவே கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கே தெரியும் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து சனிக்கிழமை ஆனால் சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். கோயில் வந்து பூட்டி இருந்துக்கு. ஆமாம், அது 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா, சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க நீங்களும் வந்தீங்கன்னா. ஸோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டு பார்க்காம போனால் நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு இங்கே சங்கிரியிலே வந்து ஃபேமஸான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். எப்படிங்க மேலே மலை ஏறது ஈஸியாக கஷ்டங்களா? என்னன்னு சொல்றீங்க? என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லுங்க. இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் இது. கொஞ்சம் கஷ்டமா ரொம்ப கஷ்டம்னீங்க? ரொம்ப கஷ்டம் தான். ஓகே ஓகேண்ணா. 1.5 hour ஏறணுங்க மேலே. அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போ மறுபடியும் திரும்பி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாக ஆகும். ஐயோ இறங்கிட்டீங்கன்னா கால் நடுக்கல் எடுத்துக்கணும். அப்படிங்களா? சரிங்கண்ணா. அதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க. காலையில் நேரமாக வந்திருக்கணும். இல்லை, நாங்கள் அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்தோமா, அது பூட்டிட்டாங்க. சரி இங்கேயாச்சும் போயிட்டு வரலாமேன்னு வந்தோம். சரிங்கண்ணா, மேலே போய் பார்க்குறோம். ஸோ அண்ணனை வந்து கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி வரேங்கண்ணா. எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஒரு ஐயர் போனார், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம், மேலே ஏறி மேலே உச்சியில் இருக்கிற கோயிலுக்கு போகலாமான்னு. அங்கே போகிறதுக்கு 3 மணி ஆயிருமாமா. மணி இப்போதான் 1 மணி, அதான் 3 மணி நேரம் ஆகும் போல். ஏதோ 4 மண்டபம் தாண்டி போகணும், 3 மலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் போக முடியாது. சரி, நம்ம முன்னாடி வந்து அம்பாள் கோயில் இருக்காமா, பெருமாளும் அம்பாள் இருக்கிற மாதிரி, அங்கே மட்டும் கும்பிட்டு வந்துடலாம். கீழே பக்கத்துலேயே இருக்குது, 2 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கோயிலை விட இந்த இடம் வந்து ஒரு வரலாற்று நிறைந்த ஒரு இடம். வரலாற்று நிறைந்த இடம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹிஸ்ட்ரி தெரியாது சாருக்கு. ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு சொல்லலாம், கேட்டுட்டு சொல்லலாம். இந்த ஹோல்ஸ் வச்சுருக்காங்களா, அது எதுக்கு தெரியுமா? பீரங்கி ஓட்டை கரெக்டாக, ஏதாவது கன்னை வச்சு சுடுறதுக்கு, இல்லைன்னா வந்துட்டு ஒருவேளை தண்ணிலாம் வெளியே போகிறதுக்காக வச்சுருப்பாங்களோ இருக்கலாம். அதுக்காகவும் இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பழைய காலத்தில் யார், எந்த மன்னன் கட்டினது? மன்னன்லாம் கட்டல, ஆங்கிலேயர்கள் கட்டல. ஆங்கிலேயர் இல்லை, இது மன்னர்கள் கட்டினது. தீரன் சின்னமலை இருக்காங்கல்ல ஜிவி, அவங்க சுதந்திர போராட்ட தியாகி ஜிவி. இது வந்து அரசர் கட்டினது. அவங்க கட்டினது தான். ஆனால் தீரன் சின்னமலை இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு ஆங்கிலேயர் எடுத்து போர் தொடுக்கும் போது மறைஞ்சிருந்த தாக்குதல் நிலைன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒன்று ஃபாலோ பண்ணாங்களாமா. அது சங்ககிரி கோட்டையிலுமே பண்ணாங்க. சங்ககிரி கோட்டையில தான் தீரன் சின்னமலை கொன்னதா சொல்லி இதில் ஸ்கூல் புக்கில் 9th புக்லேயே 10th புக்லேயே போட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்துட்டு இப்போ இவங்க இருக்காங்கல்ல, ஊமைத்துறை, கட்டபொம்மன்லாம் எங்கே கொண்டாங்கன்னு கேட்பாங்க, கையத்தாருன்னு வரும். அதே மாதிரி தீரன் சின்னமலை கொண்ட இடம் வந்துட்டு சங்ககிரி. ஆக்சுவலாக தீரன் சின்னமலை அவர் வந்துட்டு சங்ககிரி தான் அவர், அப்படிதானே? சங்ககிரி கிடையாது, ஆனா இவருக்கு ஒரு மணி மண்டபம் இருக்கு இங்க. இங்க இருக்கு. ஆனா இங்க தான் வந்துட்டு இறந்தாங்க அந்த மலையில. இங்க பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லயே பாருங்க ஒரு பெரிய கோட்டை. நான் உங்களுக்கு 0.5 வச்சுக்கனால உங்களுக்கு மேபி சின்னதாக தெரியலாம். இங்கே பாருங்க, நம்ம கோட்டையிலேருந்து இவ்வளோதான் இருக்கும். கோட்டை வந்து ரொம்ப பெருசு, ரொம்பவுமே பாதுகாப்பானது. பெருசாக கட்டி வச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய பாறை எடுத்து. கோட்டைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மார்னிங் டைம் வந்துருங்க. இப்போ வெயில் பயங்கரமான வெயில், அதனால் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் தனியாக போகிறது வந்து கொஞ்சம் அன்சேஃப் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, அமைதியாக இருக்குமா, அதனால் பயமாக இருக்கும். இப்போ கூட யாருமே இல்லை, அதனால தான் அந்த ஃபீல் பண்ணி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நிறைய பேர் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி கோட்டையிலாம் வந்துட்டு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு அட்டையோ இல்லை சிமெண்ட்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹீட் என்ன ஹீட் இருக்கோ அதே தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி கல்லில் கட்டின மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளே போனீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு வெளியே இருக்கிறத விட கம்மி பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக ஆமாம், வெளியில் இருந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உள்ளே வந்தோடனே சில்லுன்னு இருக்குது. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷலே. குளிராக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். வெளியே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து போக முடியுங்களா? ஓ, புரட்டாசி ஃபுல்லாக கூட்டம் வருங்களாங்க, நிறைய கூட்டம் வருங்களா? இன்னைக்கு முதக்கிழமை கொஞ்சம் கம்மி, வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நைட்டுக்கு திருக்கோடி வச்சுட்டு எல்லாம் இறங்குவாங்க. நைட்டும் போவாங்களா பாட்டி? நைட்டு போய் அங்கே திருக்கோடி வச்சுட்டு திருக்கோடினா தெரியல, சாமிக்கு விளக்கு. சரி. ஓ, நைட்டு வச்சுட்டு நைட்லேருந்து அப்படியே இறங்கி வருவாங்க எங்கள் பாட்டி. அது மேலே போயிட்டு வந்துட்டாங்க, காலையில் போடுறாங்க.
காலையில போயிட்டு இப்பதான் போறாங்களாமா. சரி நம்ம போய் பார்ப்போம். சரிங்க பாட்டி. கேரளாக்காரெல்லாம் போய்க்கிறாங்க அந்த பிடிங்க அங்கே சரிங்க பாட்டி. ஓகேங்க பாட்டி. கேக்கு கூட கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய க்ரௌட் போயிருக்கு, மேலே போயிருக்கு. எல்லாருமே ஒன் பை ஒன்னாக கீழே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துக்கு வந்து நான் என்ன கெஸ் பண்றேன்னா, வாயில் காவலர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்க உட்காந்து அவங்களோட ஆயுதங்கள்லாம் முன்னாடியே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி நம்ம ஹைட்டுக்கு தான் அவங்க இருந்திருப்பாங்க. இதெல்லாம் போதுமான்னு தெரியல. எல்லாம் குனிஞ்சு போகிறதுக்கு சம்திங் ஏதாவது சுரங்கப்பாதையாக கூட இருக்கலாம்ல. ஒளிஞ்சி தாக்குதலுக்கு இது பண்ற மாதிரியே கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு கட்டடம் இருக்குன்னா அதுல டிசைன் இல்லாம இருக்காது. தமிழர்களோட கட்டடத்தில் அங்கே பாருங்க, இங்க ஃபுல்லா என்ட்ரன்ஸ் வந்துட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க செய்கிற தப்பு என்னன்னா, ஒரு இதை கூட அழகாக இருக்க விட மாட்டானுங்க. வந்து எல்லாத்துலேயும் கிறுக்கி வச்சுட்டு போயிடுவானுங்க. போனோம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கட்டுவான், ஆனா கடைசியில் நம்ம பேர் எழுதி வச்சிருவோம் அது மேலே வந்து ஆட்டு விட்டு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து முதல் மண்டபம் போல். மண்டபமா மனைவி இதான்னு தெரில. மலை ஏறுறவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி 4 இருக்குமாம்மா, உட்காந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், பாட்டி சொன்னாங்களே. 4 மண்டபம் இருக்காமா. இது வந்து முதல் மண்டபம். ஆனா இப்பதான் இப்படி இருக்கு. அந்த காலத்துலயே வந்து நல்ல செடியெல்லாம் நிறைய வச்சிருந்து பராமரிப்பு நல்லா அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கலகலன்னு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல ஒரு இது கூட இருக்கு, தொட்டி மாதிரி. தொட்டி இல்ல, அது இது குளம். குளம் இருக்கு. அதனால தண்ணி எங்க இருந்துச்சுனாலும் அந்த இடம் வந்து நல்ல செழிப்பான ஒரு லுக் கொடுக்கும், செழிப்பான ஃபீல். எப்பயுமே ஒரு சிவிலைசேஷன் வந்து தண்ணி இருக்கிற சைடில் தான் டெவலப் ஆகும். ஆமா. அது என்னென்ன சிவிலைசேஷன் இருக்கு? சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, நைல் நதி நாகரிகம் இருக்கு. இப்போ நாமளே காவேரி பக்கத்துல பார்த்தா எவ்வளவு வீடு இருக்கு. ஆமா, எல்லாம் இந்த பக்கம் தண்ணி இருக்கு. எப்பயுமே தண்ணியை பொறுத்து தான் வந்துட்டு தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தான் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. நதிக்கரை நாகரிகங்கள். மண்டபத்துக்கு வெளியிலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கு. நல்லா மலையிலிருந்து வர தண்ணி எல்லாமே வந்து இங்கே தான் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இங்கே ஏதோ இது இருக்கும் போல். அட பாவீங்களா, எதுவுமே வைக்கலையே. பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த இந்த இடத்தோடைய சிறப்பு என்னென்ன ஸ்பெஷல்னு எழுதி வைக்கிற போர்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து இங்கே பாருங்கள், எதுவுமே வைக்கலை. இதுக்கு வந்து சங்ககிரி துர்கம்னு பேர். துர்கம்னா மலை. இப்போ சங்ககிரின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இது சங்கு மாதிரி இருக்காமா இதோட அமைப்பு ஓவராலாக இருந்து பார்க்கும்போது. அதனால இதுக்கு வந்து சங்ககிரின்னு பேர் வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த கோட்டையில் வந்துட்டு ஆள் இறங்கும் குழி இருக்காமா, தோல் உரிச்சான் மேடு இருக்காமா, தொங்க விட்டான் குகை இருக்காமா, உருட்டி விட்டான் பாறை இருக்காமா. எல்லாமே இதெல்லாமே எதுக்கு தெரியுமா? வன்முறையா இருக்கு. இது எல்லாமே வந்து தண்டனைகள் பெறுவர்கள், தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களே, அவங்களுக்கு சங்கிலியால் கட்டப்பட்டு அவங்க வந்து இங்க தண்டனை கொடுப்பாங்களே இந்த இடத்துல எல்லாம். பேரு பதான் உரிச்சான் தோல் உரிச்சான் மேடு, தொங்க விட்டான் குகை, உருட்டி விட்டான் பாறை, உருட்டி விடுறது, தொங்க விடுறது, அந்த மாதிரி பேர்லாம் இங்க இருக்கா. இதெல்லாம் இருக்காம இங்க. நமக்கு எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலா எத்தனை மலை சொன்னாங்க? 4 மலை சொன்னாங்க. 4 மண்டபம் 3 மலைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. போன்ல எப்படி போட்டிருக்கு என்னன்னு தெரியல. விட்டான் குகை. அந்த காலத்துலாம் அதை விட தோல் உரிச்சான் மேடுனா எப்படி கொடுமைப்படுத்திருப்பாங்க. அந்த ஆடோட தோல், மாட்டோட தோல்லாம் இருக்குல்ல, உப்புல ஊற வச்சு நம்ம தோல் மேல அப்படி போட்டுருவாங்களாம். ஒரு 2 நாள் விட்டாங்கன்னா அதை உரிச்சா நம்ம தோலும் சேர்ந்து உறிஞ்சு வந்துருமா. அது பேர் தான் தோல் உரிக்கிறது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எதுலயே படத்துல பார்த்த தோல் உரிக்கிற சீனு, அதை வச்சு சொல்றேன். ஸோ ரொம்ப இதாக டெரிஃபிக்காக இருக்கும் போல். அந்த காலத்தில் மக்கள் வரத்துக்கெல்லாம் பயந்துருப்பாங்க. இப்போ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ்னாலுமே அந்தளவுக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகலை. சும்மா ஒரு 4-5 பேர் போயிட்டு வர மாதிரி. கோயில் இருக்கிறதுனால தான் கூட்டம் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 1805 ஜூலை 31 தான் வந்துட்டு தீரன் சின்னமலையை இங்கே வந்துட்டு தூக்கிலிட்டுருக்காங்க சங்ககிரி மலையில். ஓகே 1805. 1805 சுதந்திரத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம், 1800 தான் அவங்க இருந்தாங்க. அப்படியா? ஓகே கட்டினது இது விஜயநகர பேரரசு. அவங்க இருந்த காலம் எப்படின்னா 1500வது வருஷம் அந்த டைம்ல இருந்தாங்க. 1500 சம்திங்ல அவங்க தான் விஜயநகர பேரரசு தான் இதை கட்டியிருக்காங்க. செஞ்சுரினா 100 வருஷம். ஆமா, அப்படின்னா அது 3 செஞ்சுரி ஆயிடுச்சு. 15ஆம் நூற்றாண்டா? இதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கல்ல. நாமெல்லாம் ஒரு செங்கலை ஒரு 10 டைம் தூக்கிட்டு நடக்க சொன்னாலே மூச்சு வாங்கிடுது. வந்துட்டு சிமெண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் அதை மெயின்டைன் பண்ணுது. அந்த கேப்லாமே இப்போ சிமெண்ட் வச்சு இது பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்பான இடம்லாம் நிறைய அழிஞ்சுக்கிட்டே வருது. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு அந்த இதுக்கு ராஜதீர ராஜ கம்பீர அந்த அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. இங்கே பாருங்க, இதுதான் வந்து 2வது மண்டபம். ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கும் செகண்ட் மண்டபத்துக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு மண்டபம். 3வது மண்டபத்துக்கும் கேப் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா இங்கே பார்க்கும்போது ரொம்ப நீளமாக போகுது. இன்னொன்று என்னென்னா
குளு குளுன்னு இருக்கு இந்த இடம். நல்லா இருக்குது உண்மையாலுமே. எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்களேன், ஒரு ஆள் உட்காந்து இருக்கிற அளவுக்கான ஒரு கேப்பு தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த இது போருக்கு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நீ ஈட்டி மாதிரி பீரங்கியா? ஈட்டி. ஆமாம், ஷார்ப்பான பொருள்லாம் உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அரசு இல்லாதப்ப இப்படி குத்த வச்சு உட்காந்துக்குவாங்க. தெரியலையே. இங்கே ஆக்சுவலாக லட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். எல்லாம் லட்டெல்லாம் நல்லா தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க. மழை பாருங்க, அடிக்கிற வெயிலையும் நல்லா செழிப்பாக நல்லா பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் மே மாதம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கருகருன்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கருகி போய் வெயிலுக்கு. இப்போ கொஞ்சம் மழை கலங்கிறதுனால நல்லா செழிப்பாக இருக்குது. சரியா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் மழை பெய்யும். 1.5 மணி நேரம் ஆயிராங்கண்ணா. இங்கே பக்கத்தில் எந்த கோயில் இல்லைங்க? பக்கத்தில் நம்ம கோட்டமாரியா கோயில் இது வரைக்கும் மாரியாத்தா கோயில் திறந்து இருந்தது, இப்போ சாத்திட்டாங்க. இது என்ன கோயிலுங்கண்ணா? இது வந்து வரதராஜா பெருமாளுங்க. பெருமாள் கோயிலுங்களா? அப்புறம் கோயில் எதுவும் இல்லைங்களா? கோயிலுங்க நிறையா இருக்குது கண்ணு. போகிற வழியில் இப்படி போனீங்கன்னா அந்த மண்டபத்தில் மேலே ஒரு ஆஞ்சநேயா கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில். ஆமாம், அதை தாண்டி போனீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே கூட விநாயகர் கோயில் இருக்குது. சரி, வந்ததுக்கு ஆஞ்சநேயாச்சும் பார்த்துட்டு போகலாம். பாதுகாப்பு ஆளுங்க இருக்கிறாங்க. இப்போ நல்லா பாதுகாப்பாக நடக்குங்கண்ணா. இப்போ நான் ஆடு ஓட்டிட்டு அதை உங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணுவேன். சரிங்கண்ணா. வரைக்கும் இருப்பேன். கீழே சார் இருக்கிறாரு. ஓகே இருக்கிறாரு. இன்னொருத்தர் மேலே போயிருக்காரு ஆஃபீஸுக்கு. சரிங்கண்ணா. பாதுகாப்பு. ஸோ பிரச்சனை இல்லைங்கண்ணா, பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்கும். பயங்கரமான பாதுகாப்பு இல்லை. ஸோ இப்போ தான் வந்து இங்கே ஆடு மேய்க்கிற அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ மேலே வந்து எந்த விதமான பயமும் எதுவுமே கிடையாதாம்மா. இன்னும் என்னன்னா எனக்கு கால்வாசி மலை கூட ஏறல. ஆமாம், ஆனால் இப்போயே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. வெயில்னால தான் வந்து மேக்ஸிமம் டயர்ட் ஆகுறது. நம்ம காலையில் டைம் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு, என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சனிக்கிழமை காலையில் மட்டும் தான் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் வந்து 9 மணிக்கு தான் திறப்பாங்களாம்மா. ஸோ நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி இருந்தால் சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம். ஸோ கீழே வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இது என்ன கோயிலுங்கண்ணா? ஸோ இதுதான் வந்து வரதராஜர் சாமி கோவில். இது வந்து எங்கன்னா இது எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? இந்த கோயில் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும்? இது வந்து பூஜை பண்ணாதான் சொன்னாதான் பூஜை பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அப்போ சனிக்கிழமைனா திறந்துருக்காங்கண்ணா? சனிக்கிழமை கூட திறக்க மாட்டாங்களா? ஏதோ விசேஷ நாள்லாம் திறப்பாங்கங்கண்ணா. ஓகே. ஸோ வந்து மேடமுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சாமா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடம் நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்க்கவும் நிறையா காமிக்க நிறையா இருக்குது. அவ்வளோதான். நான் வறண்டு போய் தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது. கீழே போய் தான் தண்ணி வாங்குற மாதிரி இருந்தேன். அதனால் கொஞ்சம் தண்ணியை சேவ் பண்ணோம், எனர்ஜி சேவ் பண்ணுங்கிறதுனால ஒரு நல்லா இருக்கிற பக்கம் போய் சாமி சீக்கிரம் முன்னாடி சாமியாச்சும் கும்பிட்டு போகலாம் வந்ததுக்குன்னு. ஆஞ்சநேயர் இங்கே இருக்காரம்மா, கும்பிட்டு போகலாம். ஸோ வழி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் போல். இவ்வளோ தூரம் படி இல்லை, அதுக்கு மேலே வந்து படிக்கட்டு ஆரம்பிக்குது, பாறையிலேயே செதுக்கின மாதிரி படிக்கட்டு. ஏன்னா யாரையுமே காணவே. இந்த டைமில் வந்து மலையேற 2 ஆள் ஆம்பளாக தான் இருப்போம். மணி இப்போ 1:33 ஆகுது. இந்த டைமுக்கு யாரும் வெயில சுட்டரிச்சிட்டு இருக்கு. வெயில் ஸ்ட்ரா போட்டு குளுக்கோஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கு சூரியனு. இந்த டைமில் வந்துட்டு யாரும் ஏற மாட்டாங்க. வந்ததுக்காக அட்லீஸ்ட் ஆஞ்சநேயராச்சும் கீழே விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு மட்டும் போகலாமே. ஆஞ்சநேயர் பார்த்துட்டு போயிடலாம். அது அரைமலைக்கு போகணுமா மஞ்சள்? அரைமலையா? ஆமாம், இப்படி போனால் போதும். அது அவர் சொல்கிறது தான். எப்பயுமே மலையில் இருக்கிறவங்களுக்கு மலை வந்து ஏறது ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செடியோட வாசலாம் கலந்து ஒரு ஏதோ மூலிகை வாசம் மாதிரி நல்லா இருக்குல்ல. அந்த காலத்தில் வந்துங்க நீர் மேலாண்மை வந்து தமிழர்கள் நல்லாவே வந்து கையாண்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்களா, அங்கேருந்து அப்படியே சர்க்கிள் மாதிரி கட்டி தண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட்டி விட்டு அடியில் வந்து சின்னதாக ஒரு பாலம் மாதிரி பண்ணி அந்த பக்கம் வெளியே போகிற மாதிரி விட்டுருக்காங்க. கரெக்டாக இதுவுமே வந்து வெளியில் போகாது, அந்த குளத்துக்கு தான் போகும். குளத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இதோ இங்கேருந்து அதில் போச்சுன்னா அந்த பக்கம் குளம் இருக்குது, குளத்துக்கு போகிற மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் நம்ம போகணும் போல். இந்த மலையில் பெருமாள் இருக்காரு, ஏன் முருகர் இல்லை? மலைனாவே முருகர் இருக்கணும்ல, தெரியலையே. ஆக்சுவலாக ஜிவி மலைக்கு மேலே வந்து இது இருக்காமா, முஸ்லீம் கோயிலும் இருக்காமா. ஆமாம், போட்டிருந்துச்சு. மலைக்கு மேலே வந்து பெருமாள் கோயிலும் இருக்குது, முஸ்லீம் கோயிலும் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? 6 கோயில் போட்டிருந்துச்சு. அதில் ஒரு பேர் வித்தியாசமாக இருந்துச்சு, முஸ்லீம் பேர் மாதிரி. நான் அதை வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். ஏதோ கெய்சர் தீப் அந்த மாதிரி ஏதோ பேர் வந்துச்சு, தெரியல. நான் கீழே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், சங்கிரியோடைய ஃபுல் வியூவு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு தர்காவும் இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது. பேர் என்னென்னா தஸ்தகீர் மகான் தர்காவும்
கெய்த் பீர் பள்ளிவாசல் 2 இருக்காமா மேலே. ஆக்சுவலாக என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? தர்கானா என்ன, பள்ளிவாசல்னா என்ன? தெரியல. நம்ம நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே வந்துட்டு இன்ஷா அல்லா அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்க, மாஷா அல்லாலாம் சொல்லிட்டு. அவங்க பார்த்துட்டு எனக்கு தர்கானா பள்ளிவாசல்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள். இன்னொன்று வேறு என்ன கோயில் இருக்குன்னா, கீழ் அரணில் சிவன் கோயில் இருக்குது, வரதராச பெருமாள் கோயில் இங்கே இருக்குல்ல இந்த கோயில், அப்புறமா சென்ன கேசவ பெருமாள் கோயில் அது மேலே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபோனுமே ரொம்ப ஹீட் ஆகுது. சிவன் கோயில் இருக்குது பார்த்தியா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு. இது வந்து பொன்னியின் செல்வனில் டயலாக் வரும். இதில் ஒன்றும் ஹிஸ்ட்ரிலாம் போடலைங்க. ஏதாவது இது வந்துட்டு தமிழ்நாடு தொழில் துறை பார்த்துக்குது, இது ஏதாவது டேமேஜ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அபராதம் விதித்து நமக்கு வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்கன்னு இதில் போட்டிருக்காங்க. நான் ஹிஸ்ட்ரி நினச்சி எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா இது தண்டனைன்னு போட்டிருக்காங்க. எதுவும் டேமேஜ் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே போகும்போதே போட்டிருக்கு. ஸோ உள்ளே போகிறோம்னா ஸோ நம்மளுடைய வரலாற்றை நாம் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ இந்த கோயிலுன்னு இல்லை, பொதுவாக எங்கே போனாலுமே சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக நாம் வச்சுக்கணும். நாட்டை தவிர எல்லா நாடுமே வந்துட்டு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு சின்னம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா நல்லா வந்துட்டு பாதுகாக்கிறாங்க. நம்ம நாட்டில் எல்லாருமே அதுக்கு பொறுப்பேற்று எல்லாருமே பாதுகாக்கணும். எதையுமே டேமேஜ் பண்ணாமல் பத்திரமா போயிட்டு பத்திரமா திருப்பி வரணும். சுய கட்டுப்பாடு வேணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் வரலான்னு நாங்கள் வந்தோம். கோவில் வந்து மூடி இருந்ததுனால தான் அந்த கோட்டைக்கு போயிருந்தோம். இந்த கோட்டை வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுடைய லவ் ஸ்டோரியை கண்டிப்பாக போடுறோம். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.